நம்ம தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இளநிலை நீதிமன்ற உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், உச்ச நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது சுப்ரீம் கோர்ட்டு இந்தியா நியூ டெல்லியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பொசிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் 6 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கம் அசிஸ்டண்ட்டுக்காகவும் அண்டு 20 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்டு போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 47,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து இன்ஜினியரிங்கோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியோ அல்லது இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா வித் 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, டிகிரியில் ஏதாவது ஒரு லா வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷில் இந்த மாதிரி கொஷின் வந்து வரும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான டெக்னிக்கல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. அண்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அண்டு இன்டர்வியூ வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமுக்காக உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியோ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இருக்க போது. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அண்டு ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் யூடபிள்யூஎஸ்சி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போவீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து 50% எடுத்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து அதாவது இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போவீங்க.
ஆவீங்க அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்டகரி இருக்கீங்களோ அந்தந்த கேட்டகரி வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான இந்த டெஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். அது எப்படி எவ்வளோ வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1000 ஃபீஸும், மற்ற எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹250 ஃபீஸும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6/6 அதாவது இந்த மாதம் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 6/6/2025 27/6/2025 அன்னைக்கு மதியம் 11:55க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடியோ உங்களுடைய ஃபோன் நம்பரில் வந்து மெசேஜ் மூலிமாவோ அல்லது இமெயில் மூலிமாவோ வந்து அறிவிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே போதும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து இருக்கும். அந்த அப்ளை பண்ணுற லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லலாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இதில் 2 பொசிஷனுக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அசிஸ்டன்ட் கம் சீனியருக்கும் அண்ட் ஜூனியருக்கு கோர்ட் அசிஸ்டன்ட் ஜூனியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான டேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து ஓப்பன் ஆகாது. சரிங்களா? நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் க்ரோமில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு வெர்ஷனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டேரெக்டாக வந்து லாகின் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.